உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் என்ன சொல்ல போறேன், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லாரும் பெற வேண்டும், எல்லாரும் பெற வேண்டும், எல்லா யோகத்தையும் எல்லாரும் பெற வேண்டும். எங்கெங்க எங்களுக்கு நல்லது நடக்குது, எத்தனை இடத்துங்க ஜாதகத்தை பார்த்து அலையிறது, இப்ப நடக்கும் அப்போ நடக்கும், நடக்க மாட்டேங்குது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் உங்கள் பிரச்சனைகள் தீரும், நல்லது நடக்கும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அதை பத்தி விரியா அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பலன்கள். யாருக்கு? மீன ராசி. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியாக உங்களை பார்க்க வந்திருக்கோம், ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் தோஷம் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, எதை நம்புறதே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க, இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 வருஷம் போனது, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இருக்குன்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் என்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம்,
பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க, நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள். நான் போகாத கோயில் இல்லைங்க, கோயிலா போயிடுவாங்க. போகாத கோயில்ல, பார்க்காத ஜோசியர்ல, செய்யாத பரிகாரம், அது பூரா மீனராசிக்கு பொருந்து. இத்தனை வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள். ஆக ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை இந்த மீனராசிக்கு மீளுகின்ற காலம். மீனராசிக்கு மீளுகின்ற காலம், முன்னேற்றம் பெறுகின்ற காலம். அதாவது மீனராசி என்பது கடலில் வாழும் மீன், அதான் மீளுகின்ற காலம். தண்ணியிலேயே தத்தளிச்சு வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்ற ஒரு சரியான அர்த்தம் என்பது மீனராசிக்கு பொருந்தும். அதை சாதிக்கக்கூடிய நிறைய இருக்காங்க, சாதிப்பார்கள். இந்த ஐப்பசி மாதம் சாதிக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த மாற்றமே இல்லை. முதல்ல ஐப்பசி மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். இப்ப மீனராசியில் ராகு, மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் வழக்கம் போல குரு, மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது, மீனராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன், மீனராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன், மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்போ அதாவது இந்த கிரக மாற்றங்கள் என்பது முதலில் சூரியன் மாறுகின்றது அந்த ஐப்பசி மாதம். சித்திரை மாசம் மேசராசியில சூரியன் இருப்பாரு, வைகாசி மாசம் ரிஷப ராசியில இருப்பாரு, ஆனி மாசம் மிதுன ராசியில இருப்பாரு, ஆடி மாசம் கடக ராசியில இருப்பாரு, ஆவணி மாசம் சிம்ம ராசியில இருப்பாரு, புரட்டாசி மாசம் கன்னியில இருப்பாரு, துலா ராசியில இப்ப ஐப்பசி மாசம் சூரியன் இருக்கிறார். அதனுடைய பலன்களை அந்த சூரியனுடைய மாற்றம், மற்ற கிரகங்களுடைய மாற்றம், சூரியனுடைய மாற்றமும் மற்ற கிரகங்களுடைய மாற்றமும் தான் இப்ப நம்ம மீன ராசிக்கு பலன்களா பார்க்க போறோம். முதல்ல சூரியனுடைய மாற்றம். சூரியன் யார்? 6ஆம் அதிபதி. மீன ராசிக்கு 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தில் இருந்த விபரீத ராஜயோகம், எதிர்பாராத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு. தொழில் நல்ல எதிர்பாராத வெற்றிகள், தொய்பாத வருமானங்கள், அதிகப்படியான வருமானங்கள், நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஐப்பசி மாதம். வேலை என்றாலும் சரி, வருமானம் என்றாலும் சரி, முன்னேற்றம் என்றாலும் சரி, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த யோகமான எதிர்பாராத யோகங்கள். எதிர்பாராத அளவுக்கு இந்த பிரச்சனைலாம், இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் தீர்வு நடத்தி கூட பார்க்கல, அப்படி ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய விபரீத ராஜயோகம் என்பதை அனுபவிக்கக்கூடிய, சரியாக அனுபவிக்கக்கூடிய காலமாக மீன ராசிக்கு அமைகிறது. முதலில் சூரியனோட மாற்றம், நல்ல தொழில், நல்ல வியாபாரம் என்று முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அடுத்து ஐப்பசி 6ஆம் தேதி கடகத்தில் செவ்வாய், அதாவது மீனராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தும், அதாவது அந்த 5ஆம் இடம் பூர்வ நீஸ்தானம் மறந்துடக்கூடாது. அப்ப மீனராசிக்கு 2ஆம் வாக்கு, வியாபாரம், குடும்பம்.
வாக்கு, வியாபாரம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்தில் வலிமை அடையும் பொழுது, 5ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை, லாட்டரி யோகம். செய்கின்ற வியாபாரம், தொழில், வருமானம், முன்னேற்றங்கள், செய்கின்ற முதலீடுகள் லாட்டரி யோகத்தை போல கிடைக்கும். பதவி, சிலருக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய பதவி யோகம் கிடைக்கும். எதிர்பாராத செல்வங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். அதான் லாட்டரி யோகம். 5ஆம் இடம் வலிமை அடையும் போது நீச வர்க்கோத்தமம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப மீனராசிக்கு 2ஆம் இடம் செவ்வாய் என்பது 5ஆம் இடத்தில் நீச வர்க்கோத்தமம் ஆகும் பொழுது உச்ச பலனை செய்யும். கிடைக்காத மிகப்பெரிய சொத்துக்கள், எத்தனையோ வருஷம் கிடைக்காத சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமா இருக்கும். திடீர் யோகம், சந்தோஷத்துல மகிழ்ச்சியில போவோம், அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்கலாம். என்னங்க சொல்றீங்க? உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு மீன ராசிக்கு 2-9 செவ்வாய் சிலருக்கு பதவியால் யோகத்தை கொடுக்கும், சிலர் செல்வத்தால் யோகத்தை கொடுக்கும், சிலருக்கு சொத்துக்களால் யோகத்தை கொடுக்கும். நீச வர்க்கோத்தமம் உச்ச பலனை செய்யும். சரி, அடுத்தது போவோம். ஐப்பசி 8. ஐப்பசி 8 என்பது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் எங்க வராரு? உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு, விருச்சிக ராசிக்கு வராரு. 9ஆம் இடம் பாருங்க, அது பாருங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, திரிகோணாதிபதி. அப்ப ஒரு 4ஆம் அதிபதி திரிகோணத்துல வலிமை அடையும் பொழுது, மேலும் குருவின் பார்வையில உங்களுக்கு 10ஆம் அதிபதி குருவின் பார்வையில அடையும் பொழுது, ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா தொழில், வியாபாரத்தை திடீர் லாட்டரி யோகம்ன்றது அது உறுதியா தான். அப்ப வியாபாரம் பெருகும், பதவி முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், காசு பணம் கொட்டக்கூடிய நல்ல யோகமாக குருவின் பார்வையில் ஒரு வியாபாரத்துக்கு அதிபதி, அதாவது எந்த வியாபாரம் செய்தாலும் நல்ல விருத்தி அடையக்கூடிய நிலை ஏற்படும். இது புதன் ஒரு வியாபாரி, புதன் ஒரு வியாபாரி, ஒரு கல்வியாளர். ஒரு கல்வியின் மூலம் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ கல்வியின் மூலம் நல்ல முன்னேற்றம் அடையலாம், அதன் மூலம் பதவி பெறலாம். கல்வியின் மூலம் யோகத்தை அடையக்கூடிய கிரகம், அதே மாதிரி வியாபாரத்தின் மூலம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய இந்த புதன். அடுத்து ஐப்பசி 22 சுக்கிரன். சுக்கிரன் தனுசு ராசி, அதாவது மீன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். குருவின் வீட்டுக்கு வர்றார், 10ஆம் இடத்துக்கு குரு. அந்த குரு எங்க இருக்காரு? ரிஷப ராசியில் இருக்கார். மீன ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ரிஷப ராசியில் இருக்கார். சுக்கிரன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் சுக்கிரன். பரிவர்த்தனை யோகம், அற்புதமான யோகம். பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய தொழில், பதவி, வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம், வருமானம். மீன ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கணும், ஒரு அமௌண்ட் ஒருத்தர் கொடுக்கணும், இது கொடுத்தா வேலை வேலை ஊருக்கு. அதான் பரிவர்த்தனை, ஒன்று கொடுத்து ஒன்று பெறுவது. அது எந்த வியாபாரமா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். வேலை உத்தியோகமா இருந்தாலும் சரி, செய்யற வியாபாரம், ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு அனுப்புறது, பணம் வர்றது, இதெல்லாம் பரிவர்த்தனை யோகம். ஒன்று போய் ஒன்று வர்றது. இந்த பரிவர்த்தனை யோகத்துல சரியா நடக்கும், எல்லாமே சரியா நடக்கும். வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், வேலை, தொழில்கள், வருமானங்கள் எல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இந்த ஐப்பசி 22 பரிவர்த்தனை யோகம் என்பது, அது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். ரெண்டுமே தங்க தொழில் சம்பந்தப்பட்டவங்க, பொன் பொருள் தங்கத்துக்கு செய்ய. சுக்கிரனும் ஆடை ஆபரண தங்க தொழில் சம்பந்தப்பட்டவர் தான். குருவும் அவருக்கு பேரே பொன்னன் பேரு, அவரும் தங்க தொழில் சம்பந்தப்பட்டவர் தான், ஆடை ஆபரண தொழில் சம்பந்தப்பட்டவர் தான். இப்போ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி தொழில்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. சரி, இப்ப இந்த ஐப்பசி மாசம் கிரக மாற்றங்கள், அதுபடி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். என்னங்க அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையா, சரியா வரல, நாங்கள் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒன்றும் சரி வர மாட்டேங்க, எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற வேதனைகள் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் இந்த மாதிரி இப்படி நடக்கலை அப்படின்னா ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னு அடிக்கடி விவரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனுஷன் எழுதுனது இல்லை, இறைவன் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திரம்.
ஆக பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகிறது. ஆக நல்ல கவனிக்க, உங்க ஜோதிடத்தின் பலன் உங்களோட ஜாதகத்தின் பலன் சரியா நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க நோட்டு தப்பா இருக்கும், இல்லை நான் தப்பா இருக்கும். இதுதான் உண்மை, இதுதாங்க உண்மை. ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லை நான் தப்பா இருக்கும். அந்த தவறு விடக்கூடாது. ஆக கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையே, எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் வேலை இல்லாம இருக்கீங்க, முக்கியமா அரசாங்க வேலைக்கு ஏன் கிடைக்காம இருக்கு, இல்லை அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி வேலை கிடைக்கலையா, இல்லை ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்களா, அவளை கொடுத்துங்க இவ்வளவு கொடுத்துங்க, அந்த காசு பணம் ஏகப்பட்ட காசு கொடுத்து ஏமாந்து வரமாட்டேங்குது, தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு, மந்தமா இருக்கு, தொழில் முன்னேற்றமே இல்லை, கடனாளி ஆகிட்டே இருக்கும், இதுக்கெல்லாம் விமோச்சனம் அன்னைக்கு பிறக்கும். என் பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு காதல் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஆசையே கிடையாது, என் பிள்ளை நல்லபடியா மாறணும், நிறைய நடக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். ஆக நல்ல கவனிக்க, இந்த நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்ச்சியில் எடுத்தே பலன் சொன்ன போனோம்னு இருக்கக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுல ரொம்ப கவனமா இருக்கேன். இந்த நிகழ்ச்சியின் உறுதியான நோக்கமே தான் எல்லாருக்கும் நல்லா நடக்கணும். ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் பிரம்ம வேத சாஸ்திரத்தின் படி சரியாக கணித்தால் சரியான கீழ் நம்பருக்கு நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.